ஏம்மா பேகும் கைமா எங்கம்மா கிளம்பிட்ட? வீட்டுல ஒரு பொருள் இல்ல, கடைக்கு போறேன் வரியா? எதுக்கு? சொந்தத்து வரது தானே வீடு வரைக்கும். போமா, ஆட்டோல வச்சு கொண்டு வா. வாழை நான் தனியா கொண்டு வரணும், கூட வந்தா ஏதாச்சும் வாங்கி தருவீங்க? உனக்கு தேவையானது வரியா? வாங்கி தரேன். ஏம்மா உங்க பூசாரி தனமும் வேணாம், உங்க பொங்கச்சோறு வேணாம். வந்தா இந்த கையில ஒரு பேக், அந்த கையில ஒரு பேக், தலைமையில ஒரு பேக்னு சொல்லி சமக்க வைக்கிறீங்க. நான்லாம் வரல, எனக்கு எழுத படிக்க நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். நீ எல்லாம் ஒரு புள்ளியல, ஒரு பெத்த தாய் கடைக்கு கூப்பிடுறேன், வரதுக்கு என்னடா வலிக்கா? சொல்லு பாக்கலாம். அது வேணும் இது வேணும் கேட்கதான் எங்க ஆளு. பெத்த தாய் கஷ்டப்படுறாள்னு சொல்லி உங்க அப்பாவே வந்துட்டாரு. ஏங்க கடைக்கு போகணும், பணம் கொடுங்க. இது ஆரம்பிச்சுட்டாலே, வீட்டுக்கு வந்தா போதும் பணம் பணம் சொல்லி ஒரே அடிக்க வேண்டியதுதான். எதுக்கு இப்ப பணம்? ஆமா, கொடுத்து கொடுத்து அப்படியே அழுத்து போயிட்டீங்க. நீங்க கொடுக்குற பணம் எல்லாம் யாத்த வீட்டுல கொண்டு போய் கொடுக்குறேன். மளிகை சாமான் எது இல்ல செலவு வாங்கிட்டு வரணும் கொடுங்கன்னு சொன்னா எது பேசிட்டு இருக்கீங்க? கொடுக்குறீங்களா இல்லையா? எது செலவு வாங்க போறியா? செலவுனா என்ன செலவு வாங்குற? வீட்டுக்கு தேவையான செலவு தாங்க வாங்கிட்டு வரேன். ஏம்மா நீ மளிகை சாமான் வாங்குறேன்னு சொன்னா இப்ப இன்னும் செலவு வாங்கிட்டு வரேன்னு சொல்ற? பணம் கொடுத்து எதுக்குமா செலவு வாங்க போற? என்னல சொல்ற? இவ்வளவு நேரம் சொன்னது செலவு தான், வேற என்ன? இல்ல எனக்கு ஒரு டவுட். பணம் கொடுத்து எதுக்காக செலவு வாங்கணும்? செலவுன்னு தெரியுதுல்ல, அது காசு கொடுத்து வேற செலவு வாங்கிட்டு வரணுமா? சொல்லுங்க பாப்போம். தட்டுல சோத்துக்கு பதிலா சோறுன்னு எழுதி வைக்கிறேன். முழுகிறியா? ஆளு பாரு வந்துட்டா சொல்றது. நீங்க தானே சொன்னீங்க செலவை பணம் கொடுத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லி. எங்க லூஸ் ஆச்சும் பணம் கொடுத்து செலவை வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்களா? சொல்லுங்க பாப்போம். நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். செலவுன்னு சொன்னது மளிகை சாமானதான் ஆண்ட கணக்கு. மளிகை சாமான தான் செலவு செலவுன்னு சொன்னீங்களா? நல்ல அம்மா போங்க.